ஹரே கிருஷ்ணா. பகவான் பலவிதமான அவதாரங்களை எடுத்து மக்களுக்கு தர்மத்தின் பாதைகளை போதிக்கிறாரு. பலவிதமான மக்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் பகவானை ஒவ்வொரு விதத்தில் அனுபவிக்கணும், அடையணும் அப்படின்ற ஒரு ஆசை அவங்களுக்கு உண்டு. பகவான் அவர்களுடைய ஆசைக்கு ஏற்ற மாதிரியே என்ன பண்ணுறாரு, அந்த வழிமுறையை தானே வகுத்து கொடுக்குறாரு. ஸோ அப்படி பகவான் எடுத்த பலவிதமான அவதாரங்களில் ஒரு அவதாரம் தத்தாத்ரேயர். இந்த தத்தாத்ரேயருடைய அவதாரத்தை பற்றி சூத கோஸ்வாமி சௌனக ரிஷிகளுக்கு சொல்லும்போது பாகவதத்தினுடைய முதல் ஸ்கந்தத்தில் 3வது அத்தியாயத்தில் சொல்கிறாரு. அத்ரை ஷஷ்டமத்ரேர் அபத்தியத்துவம் பிருத பிராப்தோ அனசூய அன்வீக்ஷிதம் அலர்காய பிரக்லாதாதிப்ய ஊசிவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சூத கோஸ்வாமி இந்த தத்தாத்ரேயரை பகவானுடைய 6வது அவதாரமாக அங்கே சொல்கிறாரு. மாமூலாக நம்ம தசாவதாரம் சொல்லுவோம். அந்த தசாவதாரத்தில் வரக்கூடிய ஒரு லிஸ்ட்டு இதில் சூத கோஸ்வாமி சொல்லக்கூடிய ஒரு ஆர்டர் அது வேறு. அது என்னென்னு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த 6வது அவதாரமான தத்தாத்ரேயர் யாருக்கு பிறந்தார் அப்படின்னு சொன்னால் அத்ரி அனசூயா அப்படின்னு அந்த தம்பதியர்களுக்கு பிறக்கிறாரு. அவர் பிறந்து என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் பகவானை எப்படி அடையிறது அப்படின்ற அந்த ஒரு வழிமுறையை யோக மார்க்கத்தின் மூலமாக போதித்தார். யோகத்தின் மூலமாகவும் எப்படி பகவான் விஷ்ணுவை அடைய முடியும், யோகத்தின் மூலமாகவும் பகவான் விஷ்ணுவுக்கு எப்படி பக்தி செய்ய முடியும் அப்படிங்கிறத தத்தாத்ரேயர் போதித்தார். யார் யாருக்கெல்லாம் போதித்தார் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதுதான் அலர்கா அப்படின்னு இந்த ஸ்லோகத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அலர்கான்னு ஒரு ராஜா, அவருக்கு, பிரகலாதருக்கு, யதுவுக்கு, கைகையர்கள், அப்புறமா கார்த்தவீரிய அர்ஜுனன், இந்த மாதிரியான பல அரசர்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த தத்தாத்ரேயர் இந்த மார்க்கத்தை அவங்களுக்கு போதிச்சிருக்கிறார். இப்போ தத்தாத்ரேயர் இந்த அத்ரி அனசூயாவுக்கு ஏன் பிறக்கணும், அது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ ஒரு முறை ஒரு நபர், அவர் பெண்கள் மேலே அதிகமான மோகம் கொண்ட ஒரு நபர், நிறைய பெண்களை அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு உண்டு. அதனாலேயே அவருக்கு என்னாச்சு அப்படின்னு சொன்னால், அவருக்கு உடலில் ரோக வியாதி வந்துருச்சு. ஆனால் அவருடைய மனைவி 100% அவங்க பதிவிரதையாக இருந்தாங்க. அந்த கணவர் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டால் கூட அந்த மனைவி 100% பதிவிரதையாக இருந்து தன்னுடைய கணவருக்கு எல்லா விதமான பணிவிடைகளும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு முறை அந்த கணவர் அந்த ரோக வியாதியோடு அவதிப்பட்டிருக்கும் போது கூட அவர் என்ன சொல்கிறாரு, என்னை நீ ஒரு தாசி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவருக்கு நடக்கக்கூட முடியல. ஸோ அந்த நேரத்தில் இந்த மனைவி என்ன பண்ணுறாங்க, சரி அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவனுடைய ஆசையை நிறைவேற்றுவது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி அந்த கணவரை ஒரு கூடையில் வச்சு என்ன பண்ணுறாங்க, கூடையை தலைக்கு மேலே தூக்கி வச்சுட்டு அந்த கணவரை தூக்கிட்டு போகிறாங்க அந்த வேசி வீட்டுக்கு. அப்படி போகிற வழியில் என்ன ஆகுதுன்னா, ஆணி மாண்டவிய ரிஷி அப்படின்னு சொல்லி ஒரு ரிஷி இருக்கிறார். மாண்டவிய ரிஷின்னு பொதுவாக சொல்கிறது உண்டு. அந்த ரிஷி என்ன பண்ணுறாரு, எதிர்த்தாப்பில் அவர் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது இந்த கூடையில் இருக்கக்கூடிய நபருடைய கால் அந்த கூடையை விட்டு வெளியில் நீட்டிகிட்டு இருக்கு. அது என்ன ஆகுது, அந்த ரிஷியினுடைய தலையில் இடிச்சிருது. அதனால் அந்த ரிஷிக்கு பயங்கரமான ஒரு கோபம், என் தலைமையில் யாருடைய பாதம் படுறது, இந்த மாதிரியான ஒரு உடல் ரோகத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நபர் இந்த நிலையில் கூட ஒரு தாசியோடைய வீட்டுக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்ட ஒரு நபர், அந்த மாதிரியான ஒரு நபருடைய பாதம் என் தலைமையில படுவதா அப்படின்னு சொல்லி அவருக்கு கோபம் என்ன பண்ணிடுறாரு, நாளை சூரிய உதயத்துக்குள்ளே நீ மரணிச்சிருவ அப்படின்னு சொல்லி சபிச்சிடுறார். அதை கேட்டு அந்த அம்மாவுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி, என்னுடைய கணவரை எப்படி நீங்கள் நாளை சூரிய உதயத்துக்குள்ளே மரணிப்பார்னு நீங்கள் சபிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அவங்களுக்கு கோபம் வந்துடுது. அவங்க உண்மையான ஒரு பதிவிரதையாக இருக்கிறதுனால அவங்க ஒரு பிரதிஜை பண்ணாங்க, நான் உண்மையான ஒரு பதிவிரதையாக இருந்தால் நாளைக்கு சூரிய உதயம் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிரதிஜை எடுக்கிறாங்க. அவங்களுடைய அந்த பதிவிரதா தன்மையினால் சூரியன் அடுத்த நாள் உதிக்கலை. அந்த டைம் நீண்டுக்கிட்டே போகுது. ஸோ ஒரு தொடர்ச்சியாக இருளே இருந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால், இரவே இருந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஏன்னா பொழுது விடிஞ்சாதான் அடுத்த நாள் தொடங்கும், நிறைய காரியங்கள் நடக்கும்.
அப்போ அந்த மாதிரி பொழுதே விடியாமல் இருட்டே தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால தேவர்கள் எல்லாருக்குமே வந்து ஆச்சரியம். ஏன்னா பொழுது விடிஞ்சாதான் வந்து யாகம் பண்ணக்கூடியவங்கள யாகம் பண்ணுவாங்க, பகவானை வழிபாடு பண்ணக்கூடியவங்க வழிபாடு பண்ணுவாங்க. இப்படி எந்த விதமான ஒரு தர்ம காரியமும் நடக்க முடியாமல் எல்லாமே ஸ்தம்பிச்சிருக்கிறத பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படி இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாரும் தேடி பார்க்கும்போது அப்போ பிரம்மா சொன்னார், இந்த மாதிரி பூலோகத்தில் ஒரு பதிவிரதையோடைய ஒரு பிரதிக்கையினால தான் சூரியன் இப்போ வந்து உதயமாகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி. சரி, இதை எப்படி நம்ம வந்து சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் வந்து ஆலோசனை பண்ணுறாங்க. அதுக்கு பிரம்மா வந்து சொல்கிறாரு, ஒரு பதிவிரதையோடைய ஒரு மனசு இன்னொரு பதிவிரதைக்கு தான் தெரியும். அதனால் நம்ம நேரடியாக வந்து போய் பேசுகிறத விட என்ன பண்ணலாம், இன்னொரு பதிவிரதையை நம்ம வந்து அனுப்பிச்சு வைக்கலாம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய மனநிலையை வந்து புரிஞ்சு அவங்கள சரி பண்ணணும், சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதனால் நம்ம இன்னொரு பதிவிரதையை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரம்மா சொல்கிறாரு. அதுக்கு மற்ற தேவர்கள் எல்லாருமே வந்து ஒத்துக்கிறாங்க. பரவாயில்ல, அது யாருன்னு சொல்லுங்கள், நாங்கள் அவங்க கூட போய் பேசுகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே பிரம்மா வந்து சொல்கிறாரு, இந்த உலகத்திலே மிகச்சிறந்த பதிவிரதை அப்படின்னு சொன்னால் அது வந்து அத்திரி மகரிஷியோடைய மனைவி அனசூயா அப்படிங்கிறவங்க தான். அதனால் நீங்கள் வந்து அனசூயாவை வந்துட்டு நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுங்கள், அவங்க நினச்சாதான் இதை வந்து சரி பண்ண முடியும்னு சொல்கிறாரு பிரம்மா. எல்லா தேவர்களும் வந்து என்ன பண்ணுறாங்க, அனசூயாக்கிட்ட இந்த மாதிரி ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க, பிரபஞ்சத்துக்கு இப்படி வந்து ஒரு சிக்கல் இருக்குது, இதை நீங்கள் தான் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே சரி, ஏன்னா ஒரு பெண்ணுடைய மனது ஒரு பெண்ணுக்கு தான் புரியும், நானே வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனசூயா வந்து போகிறாங்க. போய் அந்த பெண் கூட வந்து பேசி அவங்கள சமாதானப்படுத்தி, கவலைப்படாத, நான் ஒரு பதிவிரதை அப்படிங்கிறதுனால நான் உனக்கு வந்து ஒரு பிரதிஜை கொடுக்குறேன், உன்னுடைய கணவர் நீண்ட ஆயுளோடையும் இந்த ரோகத்தில் இருந்து விடுபட்டு அவர் மீண்டும் ஒரு இளமையான ஒரு பருவத்தோடு உனக்கு கிடப்பார் அப்படின்னு சொல்லி நான் வந்து உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன், பிரதிஜை பண்ணுறேன். தயவுசெய்து நீ என்ன பண்ணு, நீ செய்த பிரதிஜை திரும்ப எடுத்துக்கோ. ஏன்னா இது வந்து பிரபஞ்சத்துக்கு வந்து ஒரு சரியான ஒரு சூழ்நிலை கிடையாது. இரவு தொடர்ந்து இருக்கிட்டு இருந்தால் நிறையா அதர்மங்கள் நடக்கும். அதனால் தயவுசெய்து இதை நீ வந்து திரும்ப எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அனசூயா கேட்ட உடனே சரி அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பிரதிஜையை அவங்க வந்து திரும்ப எடுத்துக்கிறாங்க. அங்கேருந்து அவங்க போயிடுறாங்க. ஸோ இதனால் திரும்பவும் வந்து சூரியன் உதயமாகுது. ஸோ எல்லா தேவர்களுக்குமே வந்து மகிழ்ச்சி. இந்த மாதிரி ஒரு தேவ காரியத்துக்காக, இந்த பிரபஞ்சத்துக்காகவே நீங்கள் வந்து ஒரு சேவை பண்ணியிருக்கீங்க. அதனால் உங்களுக்கு நாங்கள் ஏதாவது வரம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம், நீங்கள் தயவுசெய்து உங்களுக்கு ஏதாவது வரம் இருந்தால் கேளுங்க அப்படின்னு சொல்லி தேவர்கள்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு அனசூயாவுடைய மனசில் ரொம்ப நாளாக வந்து ஒரு ஆசை, அவருக்கு இந்த மும்மூர்த்திகள் 3 பேருமே வந்து தனக்கு வந்து ஒரு குழந்தையாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு விருப்பம். யார், பிரம்மா, சிவன், விஷ்ணு, இந்த 3 பேருமே தனக்கு வந்து புதல்வர்களாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு விருப்பம். அதை கேட்ட உடனே தேவர்களும் அவங்க வந்து ததாஸ்து அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. பிரம்மதேவரும் அதுக்கு வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அனசூயா, அத்திரி இவங்க 2 பேருமே கணவன் மனைவிகள். இவங்க 2 பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, தபசியம் பண்ணுறாங்க. அப்போது அத்திரி வந்து ஒரு மலைப்பருவதத்தில் அங்கே வந்து என்ன பண்ணுறாரு, கடுமையான தபத்தில் வந்து ஈடுபடுறாரு. ஒத்த காலில் வந்து நின்றுட்டு அவர் வந்து தபம் பண்ணுறாரு. அப்போ அவருடைய அந்த தபத்துடைய உறுதியை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சு மும்மூர்த்திகளும் வந்து அவங்களுக்கு வந்து காட்சி கொடுத்து என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு நாங்கள் மகனாக பிறக்கிறதுக்கு சந்தோஷப்படுறோம், சீக்கிரமாகவே நாங்கள் வந்து உங்களுக்கு மகனாக பிறப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு மறைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் சிவபெருமானுடைய அம்சமாக விஸ்வாமித்திரரும், பிரம்மாவுடைய அம்சமாக வந்துட்டு சோமன் அப்படிங்கிறவரும், விஷ்ணுவனுடைய ஒரு அம்சமாக வந்து தத்தாத்திரேயரும் வந்து 3 குழந்தைகளாக வந்து பிறக்கிறாங்க. இந்த தத்தாத்திரேயர் வந்து ஒரு அவதூத சன்னியாசி மாதிரி வந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். அந்த அவதூத சன்னியாசி வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் அவங்க எந்த ஒரு பற்றுதலும் இல்லாமல், ஒரு இடத்துல இல்லாமல் சஞ்சாரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சிஷ்யர்கள் கூட ஏற்றுக்க மாட்டாங்க, யாருக்கும் போய் அவங்க வந்து ஒரு அறிவுரை சொல்லணும்னு கூட நினைக்க மாட்டாங்க. ஆனால் யாராவது வந்து விரும்பி அவங்கக்கிட்ட வந்து ஒரு அறிவுரை வேணும்னு வந்து வரும்போது அவங்களுடைய அந்த உண்மையான அந்த தேடுதலை வந்து பார்த்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறாங்க. அப்படி அவர் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது மக்கள் அவர்கிட்ட வந்து, ஓ இவர் பெரிய சாமியார், இவர்கிட்ட வந்து நம்ம வந்து ஆசீர்வாதம் வாங்கினா நமக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு சொல்லி நிறைய அவரை வந்து ஆளுங்க வந்து என்ன பண்ணுறாங்க, தொந்தரவு பண்ணுறாங்க. அப்போது இவர் என்ன செய்கிறாருன்னா, இவர்களுடைய அந்த தொந்தரவுலேருந்து தப்பிக்கிறதுக்காக வெளிப்புறமாக பார்க்குறதுக்கு சில நேரத்தில் மது அருந்துறவர் மாதிரி அவர் வந்து காமிச்சிப்பார். ஆனால் உண்மையில் மது அருந்துறது கிடையாது, அந்த மாதிரி நடந்துப்பார்.
வெளிப்புறமாக பார்க்குறதுக்கு வந்து பெண்களுடைய சிவகாசத்தில் இருக்கிற மாதிரி காமிச்சுப்பார். ஆனால் உண்மையிலே அப்படி கிடையாது. ஏன்னா அப்போ தான் தன்னை வந்து ஒரு மகானோ ஒரு பெரிய ரிஷி முனினோ நினச்சிக்கிட்டு மக்கள் என்கிட்ட வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுக்காக அவர் அந்த மாதிரி இருப்பார். பட் அந்த மாதிரியே இருந்தால் அவருடைய அவதார நோக்கமே நிறைவேறாது. ஏன்னா அவர் வந்து யோக மார்க்கத்தின் மூலமாக பகவான் விஷ்ணு எப்படி அடையிறதுங்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் வந்தார். ஸோ அப்படி அவர் வந்து சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு சமயம் அலர்காங்கிற அந்த அரசரை சந்தித்து அவருக்கு வந்து அந்த உபதேசம் பண்ணுறாரு. அரசங்கிறதுனால தான் உடனே அவருக்கு வந்து உபதேசம் கொடுத்தாருன்னு நம்ம தப்பாக எடுத்துக்கூடாது. அவங்களுடைய அந்த சின்சியாரிட்டியை வந்து பார்த்து தான் வந்து என்ன பண்ணுறாரு, அதுக்கப்புறமா வந்து அவர் அதை பண்ணுறாரு. ஸோ கார்த்தவீரிய அர்ஜுனன் அப்படிங்கிறவன் இதே மாதிரி ஒரு முறை வந்து என்ன பண்ணுறான், தத்தாத்திரேயரை வந்து சந்தித்து அவன் வந்து எனக்கு நீங்கள் வந்து ஞானோபதேசம் பண்ணணும் அப்படின்னு அவன் வந்து கேட்கும்போது அவனை பல முறை கடுமையாக வந்து சோதித்து அந்த சோதனைகளுக்கு எல்லாம் அவன் வந்து ஜெயித்ததுக்கு அப்புறமா தத்தாத்திரேயர் அவனுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி அவனுக்கு அந்த ஞானத்தை வந்து கொடுத்ததாகவும் அதுக்கப்புறமா தான் அவன் வந்து அரியணையில் வந்து ஏறினான் அப்படின்னு சொல்லியும் மார்க்கண்டேய புராணத்தில் இந்த தத்தாத்திரேயருடைய கதையானது விரிவாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இந்த தத்தாத்திரேயர் அப்படிங்கிறவர் பகவான் விஷ்ணுவினுடைய ஒரு அவதாரமாக வந்து கருதப்படுது. அவர் இந்த மக்களுக்காக வந்து யோக மார்க்கத்தை வந்து பிரச்சாரம் செய்வதற்காக வந்தார் அப்படிங்கிறது தான் தத்தாத்திரேய அவதாரத்துடைய நோக்கம். ஹரே கிருஷ்ணா.